ஒருத்தவர் சொல்றாரு கோல்டு வாங்கலாமே, கோல்டு நல்ல வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு. அதே சமயம் இன்னொருத்தவர் வந்து சொல்றாரு ஓன் வீடு கட்டுங்கப்பா, அப்பதான் நமக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. போத் ரெண்டையுமே கேட்டு அந்த ஆள் நல்ல கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நின்றுட்டு இருக்காப்புல. என்னமோ ஒரு டவுட்ல என்னன்னு புரியல. கிளியரா இந்த வீடியோல சொல்றேன். ரியல் எஸ்டேட் பண்ணலாமா இல்ல கோல்டு பண்ணலாமா, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். யார் ரிட்டர்ன் தர போறா, யாரு ரிஸ்கா இருக்க போறா, யாரு growth ஆயிட்டு இருக்கா, யாரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்னு சொல்லிட்டு கிளியரா இந்த வீடியோல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, கோல்டுனா என்ன, ரியல் எஸ்டேட்னா என்ன. கோல்டு அப்படின்னா காலங்காலமா நம்ம எல்லா பேருமே யூஸ் பண்ற ஒரு பொருள். உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இப்போ 2025ல கோல்டோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ பீக்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியும். அதோட சேர்த்து ஒரு எமோஷனல் வேல்யூ பாத்தீங்கன்னா கோல்டுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுலயும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேவா? அதோட சேர்த்து பேண்டமிக், வார், எக்கனாமிக்கல் கிராஸ் எல்லாம் ஏற்படுச்சு அப்படின்னா எக்கனாமிக்கல் கிராஸ் எல்லாத்துக்குமே கோல்டு பாத்தீங்கன்னா வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா? அப்படியே ரியல் எஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா பிளாட், அபார்ட்மெண்ட், ஹவுஸ் எல்லாமே லாங் டேர்ம்ல ஹியூஜ் ரிட்டர்ன் தர ஒரு ப்ராஃபிட். ஓகேவா? அவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். லேண்ட் வந்து எவ்வளவு வந்து ஒரு அசெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொல்லி தெரியணும்ல. ரியல் எஸ்டேட் காலங்காலமா எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம். இதுல பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பிளஸ் காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கும் கோல்டுக்கும்.